அம்பிலிப்பிட்டி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பாட அட்டவணைக்கமைய மணி ஒலிக்கின்றது. அதில் முக்கியத்துவம் உள்ளது. பாடசாலைக்கு சமூகம் அளித்த ஒரேயொரு மாணவனுக்கு மாத்திரமே கேட்கும் வகையில் அந்த மணி ஒலிக்கப்பட்டது. ரத்னபுரி அம்பிலிப்பிட்டிய பிரதான வீதியிலிருந்து வாகனத்தின் மூலம் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரையே எமக்கு செல்ல முடிந்தது. இதனை அடுத்து நாம் பயணித்த வீதியே இது. நாம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற நிலையிலும் எமக்கு எந்த ஒரு நபரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த பயணத்திற்கு சுமார் 2 மணி நேரம் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தனிமையில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் இந்த மாணவன் கவிந்து காஞ்சன 4ஆம் தரத்தில் கல்வி கற்கின்றார். இரத்தினபுரி மாவட்டத்தின் அம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்திற்கு உட்பட்ட மாகம ஆரம்ப பாடசாலையே இது. இந்த பாடசாலை தொடர்பாக நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக வருகை தந்தோம். நாம் இங்கு வருகை தரும் போது ஒரு மாணவனும் ஒரு ஆசிரியரும் மாத்திரமே இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர். இந்த பாடசாலையின் அதிபர் கல்வி பயிற்சி செயலமர் ஒன்றுக்காக சென்றிருந்தமையினால் நாம் அங்கு செல்லும் போது ஆசிரியர் ஒருவர் மாத்திரமே அன்று சமூகம் அளித்திருந்தார். විදුහල්පතිතුමයි ඔබතුමයි තමයි මේ පහටම ගන්නවා. වෙන මග හරි මැද හරි වගේ නමක් තියෙනවා නම් ළමයි 100ක් මාරක් වගන්න පුළුවන් ඉස්කෝලේට. දැන් ඒ අදහස ඔබතුමා නිලධාරීන්ට එහෙම දැනුවත් කළා නේද? එහෙම තින් කිව්වට කෙරෙන්නේ නැහැ කියලා තියෙනවා. இதுவேளை நகர்ப்புற பாடசாலைக்கு தமது பிள்ளைகளை அனுப்புவதற்கான வசதிகள் தமக்கு கிடையாது என மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். அம்பிலிப்பிட்டிய குடக்கவல கல்வி வலயத்தில் உள்ள 44 பாடசாலைகளில் 17,539 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்த கல்வி வலயத்தில் உள்ள குறித்த பாடசாலைகளில் 824 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த கல்வி வலயத்தில் 21 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலேயே உள்ளனர். எனினும் மககம கனிஷ்ட பாடசாலையில் கல்வி பயிலும் 6 மாணவர்களுக்காக 2 ஆசிரியர்கள் மாத்திரமே காணப்படுகின்றனர். புத்திஜீவிகளை உருவாக்கும் எண்ணக்கருவின் ஒளிக்கிற்றுக்கள் தென்படுவதாக கூறப்படினும் மககம ஆரம்ப பாடசாலையின் 6 மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த மாணவர்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் நிச்சயமானதா? இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது யார்? இவை வினவுவதற்கு முடியாமல் உள்ள சில வினாக்களாகும். அரசாங்கம் ஒன்று தம்மை ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வந்த மக்களுக்காகவே செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල පස්සේ ගිනිපොලි ණය ගන්නට හිඟවනේ ගිය ආණ්ඩු அதிக வட்டியுடனான கடனை பெற்றுக் கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் சென்றுள்ளது. அந்த கடன் உதவி நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் சீனாவிடமிருந்து அதிக வட்டியுடனான கடனை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் செல்லும். இதற்காக இந்த அதிக வட்டியுடனான கடனை பெற்றுக் கொள்கின்றனர். வீடுகளை அமைப்பதற்காக அல்ல, மக்களுக்கு மின்சாரத்தினையோ அல்லது குடிநீரையோ வழங்குவதற்காக அல்ல, வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அல்ல. தமது லம்போகினி, ஃபெராரி, ஷக்வர் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே அரசாங்கம் அதிக வட்டியுடனான கடனை பெற்றுக் கொள்கிறது. உண்மையிலேயே தம்மை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்த அப்பாவி பொதுமக்களுக்காகவே அரசாங்கம் செயற்பட வேண்டும். அரசாங்கத்தின் பிரபல அமைச்சர் ஒருவரது மகன் உள்ளிட்ட சிலர் பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவரின் மகனை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று நடைபெற்ற இருவேறு ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டது. 48 மணி நேரங்கள் போலீசில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான புதிய சட்டம் அரசாங்கத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்த்தரப்பின் ஏனைய கட்சிகளும் இந்த நடவடிக்கைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கடும் வாதங்களை முன்வைத்தன. இதன் அடிப்படையில் புதிய சம்பவம் ஒன்றை நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவதானித்தோம். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை நாம் காண கிடைத்துள்ளது. பிரபல அமைச்சர் ஒருவரது மகன் அந்த பிரதேசத்தில் டிஐஜி ஒருவரின் மகனை தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அமைச்சரின் மகன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு உடனடியாகவே போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவ்வாறாயின் 48 மணி நேரங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்யும் சட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதாக என்ற சிக்கல் இன்று நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் கேள்விக்குறியாகவே உள்ளது.
ප්‍රශ්නයක් හැටියට තියෙනවා. ඒ පහර දීමේදී බරපතල තුවාල ඇතුව රෝහල්ගත කරන අවස්ථාවේදී தாக்குதலில் கடும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாரால் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்யப்படாமலும் வேறு கடமைகளை நிறைவேற்றாமலும் அமைச்சரின் மகன் உள்ளிட்ட குழுவினர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இது இவ்வாறு இருக்கும் போது சில தினங்களுக்கு முன்னர் தமது பாடசாலை கட்டணத்தை செலுத்த முடியாமல் 8 தேங்காய்களை பொறுக்கிய சிறுமியை இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறுமிக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. රුපියල් 50,000ක දඩේකුත් නියම කරලා ඒ දරුවවට නීති මාර්ගයේ හරියාකාරව කෙරුවා. யாழ் வண்ணார்பண்ணை நல்ல தண்ணீர் கிணற்றடி ஸ்ரீ ஞான வைரவர் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவத்தின் இறுதி நாளில் 108 சங்காபிஷேகத்துடன் விசேட பூஜைகள் நடைபெற்றன. கடந்த 11ஆம் தேதி ஆரம்பமாகி 15 நாட்கள் நடைபெற்ற இந்த அலங்கார உற்சவம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. 200 வருட காலம் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆரம்பத்தில் மகிழ விருட்சம் ஒன்றின் கீழ் சூலம் வைத்து வழிபாடுகள் இடம்பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆலயம் சிறிதாக இருந்தாலும் யோகர் சுவாமிகளின் பாதம் பட்ட மண்ணில் இந்த ஆலயம் அமைந்துள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் யோகர் சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்த ஆலயம் என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. எதிர்க்கட்சியில் உள்ள எந்த ஒரு கட்சியும் நிகழ்காலத்தில் மக்களில் எரிகின்ற பிரச்சினைகளுக்காக முன்னிற்கவில்லை என மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டுகின்றனர். சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கும் மக்களை மீட்பதற்காக போராட வேண்டியது எதிர்க்கட்சியின் முதலாவது பொறுப்பாகும் என ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவிக்கின்றார். විපක්ෂයක වගකීම වෙන්නට ඕනේ රටේ ජනතාව යම්කිසි අර්බුද நாட்டு மக்கள் ஆளும் கட்சியினால் ஏதேனும் நெருக்கடியான நிலைமைகளுக்கு தள்ளப்படுவார்களானால் அதற்கு எதிராக மக்களை அணிதிரட்டி குரல் கொடுக்க முன்வருவது எதிர்க்கட்சியின் பொறுப்பாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியோ மக்கள் விடுதலை முன்னணியோ டிஎன்ஏயோ எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தங்களின் பொறுப்புகளை உரியவாறு நிறைவேற்றுவதை எம்மால் காண முடியாதுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் வல்லமை போன்று தமது நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் நிபந்தனையின்றி அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார். இதற்கு முன்னான காலகட்டங்களில் பொருட்களின் விலைகள் உயர்வடைந்த போதிலும் மக்கள் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றிய போதிலும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய சகல கட்சிகளும் முன்வந்து தங்களின் பொறுப்புகளை மக்களுக்காக சலிக்காமல் நிறைவேற்றினார்கள். எதிர்க்கட்சியில் தற்போது பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமது பொறுப்பை உரியவாறு நிறைவேற்றுவதில்லை என்பது யாவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். இதனால் நாட்டிற்கான எதிர்க்கட்சியோரின் தேவையை மக்கள் பெரிதும் உணர ஆரம்பித்துள்ளனர். විපක්ෂයක අවශ්‍යතාවය ජනතාවට දැඩිව දැනමින් පවතිනවා. அரநாயக்கர் ரிவிசந்த மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவியான ஹஷினி அனுஷா குமாரி பல எதிர்பார்ப்புகளுடன் இன்று அதிகாலையிலேயே பாடசாலைக்கு சென்றார். இல்ல விளையாட்டுப் போட்டியில் தான் பங்கேற்க உள்ள 5000 மீட்டர் ஓட்ட போட்டி இன்று நடைபெறுவதால் அதில் வெற்றி கொள்ளும் எதிர்பார்ப்பும் அவருக்கு இருந்திருக்கும். இருப்பினும் தனது பெற்றோரை கண்ணீரில் விட்டு ஹஷினி இவ்வுலகை விட்டு பிரிந்துள்ளார். அரநாயக்க ரிவிசத்த மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவியான அஷினி அனுஷா குமாரி இல்ல விளையாட்டுப் போட்டியில் 5000 மீட்டர் ஓட்ட போட்டியில் இன்று கலந்து கொண்டிருந்தார். போட்டி ஆரம்பமாகி சிறிது தூரம் கடந்ததை அடுத்து அவர் கீழே விழுந்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஒன்றிணைந்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போதிலும் அவர்களது முயற்சி பலனளிக்கவில்லை. சுமார் 200-300 மீட்டர் வரைய வீராங்கனையோடு இருப்பார். அவர் கீழே விழுந்தார். அதனையடுத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை தூக்கிக் கொண்டு அருகில் இருந்த முச்சக்கர வண்டியில் ஏற்றி வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர். 18 வயதான அஷினி ரிவிசத்த மத்திய மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் வணிக பிரிவில் கல்வி பயின்றார். ஹரிம கனகாற்றி இந்த சம்பவம் குறித்து மிகவும் கவலையாகவும் நம்ப முடியாமலும் இருக்கிறது. திறமைக்குள்ள ஒழுக்கமுடைய மாணவி அவர். அஷினியின் இந்த திடீர் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று மாலை மாவட்ட நீதவான் ஸ்ரீநாத் விஜயசேகரவினால் நடத்தப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் கேகாலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார். இவரிடத்துக்குள் இவ்வாறு பதிவான முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல. ஜனவரி 31ஆம் தேதி ஸ்லாபம் தேசிய பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியின் போது மருதன் போட்டியில் கலந்து கொண்டிருந்த மாணவியொருவர் உயிரிழந்திருந்தார். மாரடைப்பினால் இந்த மரணம் நேர்ந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. ලැබුණු සහභාගී කිරීමේදී
இந்த ஓட்டப் போட்டியில் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படும் போது கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின் மூலம் பாடசாலை அதிபர்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். இதில் கலந்து கொள்ளும் வீர வீராங்கனைகள் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். அவர்களின் பெற்றோரின் விருப்பத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். விளையாட்டுத்துறை மருத்துவ பிரிவு இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. மேற்குலக நாடுகளிலும் இளம் பிள்ளைகளுக்கு இவ்வாறு ஏற்படக்கூடும். பாடசாலை மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் முன்பு மருத்துவ அறிக்கை ஒன்றை பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பாடசாலை பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை பிரிவுகளுக்கு பொறுப்பாக உள்ளவர்களிடமும் நாம் இதனை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறான துரதிருஷ்டவசமான சம்பவங்களை தடுப்பதற்காக நாம் அமைச்சருடன் கலந்துரையாடி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் இதனை சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். මං හිතන්නේ මේක නීතියක් වශයෙන් අපි ඉල්ලන්න වෙනවා. මේක මේ වගේ කනගාටුදායක සිද්ධි ඉදිරියට එම් වළක්වීම සඳහා இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாவனைக்கு உதவாத 25,000 கிலோகிராம் பாஸ்மதி அரிசி கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவற்றில் உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி மற்றும் விலை என்பன குறிப்பிடப்படாது இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புறக்கோட்டை பழைய ஜோன் வீதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இவை மீட்கப்பட்டதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட அரிசியின் பெறுமதி 40 லட்சத்திற்கும் அதிகம் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த சுற்றிவளைப்பின் போது 25 கிலோகிராம் எடை கொண்ட 1000 அரிசி மூடைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் உற்பத்தி செய்யப்பட்ட மாதம் மாத்திரமே பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அதிகார சபை எமது சட்டத்திற்கு அமைய தவறுகள் காணப்படுகின்றமையினால் அந்த பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொறுப்பிற்கு எடுக்கப்பட்டது. சுமார் 1000 மூடைகள் கைப்பற்றப்பட்டன. எதிர்வரும் தினங்களில் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அன்றைய தினம் நீதவானின் ஆலோசனைக்கு அமைய இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். தொகை சம்பந்தව කටයුතු කිරීම සම්බන්ධව අපි බලාපොරොත්තු වෙනවා. இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டுடன் இணைந்து கொள்கின்றார் மாத்தளையைச் சேர்ந்த மாதவ ஜாயத்திலக்க. மாத்தளை மாவட்டத்தின் மாத்தளை மல்வத்து வீதி மழையினால் சேதமடைந்துள்ளது. இந்த வீதியினூடாக போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதேச மக்கள் எதிர்பார்க்கின்றனர். யூ ரிப்போர்ட்டருக்காக மாத்தளையிலிருந்து மாதவ ஜாயத்திலக்க. உங்களது பகுதிகளில் உள்ள செய்திகளையும் வீடியோ அல்லது புகைப்படங்களுடன் நமக்கு அனுப்பி வைக்க முடியும். www.newsfirst.lk அல்லது /yourreport இணையதளத்தினூடாக பிரவேசித்து யோர் ரிப்போர்ட் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.